வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. இன்று ஜெஃப்ரி ஆர்ச்சரின் டபுள் ஆர் குவிட்ன்ற சிறுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு. இது ஒரு கேம்பிளிங் சம்மந்தப்பட்ட கதை. கேம்பிளிங் பிரச்சனை எல்லா நாடுகள்லேயும் வெவ்வேறு விதமாக இருக்குது. மகாபாரதம் காலத்திலிருந்தே சூதாட்டத்தினால பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லா நாடுகளும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதை வச்சு ஒரு சின்ன கதை எழுதியிருக்காரு. கதையை சொல்ல ஆரம்பிக்கட்டுமா? இந்த கதை நடக்கிற இடம் ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய மாண்டி கார்லோன்ற ஒரு ஊரில். இந்த மாண்டி கார்லோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கேம்பிளிங்க்கு. அதில் எக்கச்சக்கமான கேசினோஸ் இருக்குது. உலகத்தில் கொழுத்த பணக்காரங்க அத்தனை பேரும் இந்த மாண்டி கார்லோவுக்கு கேசினோவில் விளையாடுறத ஒரு பெரிய ஒரு ஹாபியாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரியான ஊரில் இந்த கதை நடக்கிறதா இவர் கதை சொல்கிறாரு. கதையை சொல்ல ஆரம்பிக்கட்டுமா? மாண்டி கார்லோவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேசினோவில் மேனேஜர் மார்சல் அவருடைய ரூமில் உட்காந்து மானிட்டரையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இடியட் அப்படின்னு அப்படியே ஆத்திரத்தில் கொந்தளிக்கிறார். அதுக்கு காரணம், அவர் மானிட்டரில் பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துல ஒரு இளைஞன் சூதாட்டத்தில் ஒரு ரவுலட் டேபிள்ன்றதில் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இந்த டேபிள் எப்படி விளையாடும்னா, நிறைய ஆரோ மார்க்ஸ் போட்டிருக்கும், பலவிதமான கட்டங்கள் இருக்கும். இதில் பணம் கொடுத்து டைஸ் வாங்கிக்கணும். கலராக இருக்கும், ஒயிட்டு, ரெட்டு, அந்த மாதிரி எல்லா கலர்லேயும் டைஸ் இருக்கும். நாம் 1000 ஃப்ராங்குக்கு இவ்வளவு, 100 ஃப்ராங்குக்கு இவ்வளவுன்னு டைஸ் இருக்கும். அதை கொடுத்து அந்த டைஸை வாங்கிக்கிட்டு அந்த ரவுலட் டேபிளில் நம்பர்ஸ் போட்டிருக்கும். 1லேருந்து 16, 17, 27 இப்படி ஒரு ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நம்பர் போட்டிருக்கும். நிறைய மித்து இருக்குது இந்த சூதாட்டத்தில். ஆட் நம்பர்ஸில் கட்டினா கண்டிப்பாக வின் பண்ணும். முக்கியமாக இந்த 13ன்றது வெள்ளைக்காரங்களுக்கு ஆகாத இது, ஆனால் அதில் கட்டினா வின் பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஒரு மூட நம்பிக்கைகள் அவங்களுக்கு மத்தியில் இருக்குது. இந்த ஆள் 13ஆம் நம்பரை தேர்ந்தெடுத்து இது 2வது தரம் தோற்று போயிட்டான். முதல்ல ஒரு 1000 ஃப்ராங்க் வச்சு அந்த சுற்றி விடும்போது அந்த பால் கரெக்டாக இவன் பணம் கட்டின அந்த 13ஆம் நம்பரில் விழுந்தால் தான் இவன் ஜெயிச்சதாக அர்த்தம். ஆனால் அது ஒரு தரம் தப்பி போய் விழுந்துருச்சு. ஒரு 1000 ஃப்ராங்க் போச்சு. இப்போ 2வது 1000 ஃப்ராங்க். இந்த கதையினுடைய தலைப்பே டபுள் ஆர் குவிட். 2 தரம் நீ ஒரு கேமில் உட்காந்து நீ தோத்துட்டினா கண்டிப்பாக அந்த கேமை விட்டு நீ வெளியே போயிட்டினா தான் நீ பொழைச்ச, இல்லைன்னா உன்னோட வாழ்க்கை அதோட முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் தான் இந்த தலைப்பையே அவர் வச்சுருக்காரு. அவன் ஆல்ரெடி 2 தரம் தோத்துட்டான். அப்போ இவன் நினைக்கிறான், ஏற்கனவே இந்த கேசினோவுக்கு இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு இவன் இன்னைக்கு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு, பாரு இவன் பண்ணுற வேலையை பாரு அப்படிங்கும்போது இவன் தோள்பட்டையை விட்டு எட்டி நின்று அந்த மானிட்டரை பார்க்குறான். பார்த்து இவன் கூட பக்கத்தில் ஒருத்தி இருக்காள்ல, அவள் ஒரு நைட்டுக்கு வந்தவ மாதிரி தெரியல, ஒய்ஃபு மாதிரி தான் தெரியுது. 2 பேர் கையிலையும் ரிங் இருக்குது. எனக்கு என்னமோ இது கொஞ்சம் பிரச்சனையாக தான் தெரியுது. போன வாரம் ஒரு நம்ம பத்திரிகையில் வந்த ஹெட்லைன் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படிங்கும்போது அவன் திருன்னு முழிக்கிறான் செக்யூரிட்டி. இது 11வது தற்கொலை கேம்பிளிங்னால். இதுதான் ஹெட்லைன். கேம்பிளிங் பற்றி அந்த ஆர்டிக்கிளில் விலாவாரியாக எழுதியிருக்கான். இந்த கேம்பிளிங் பிரச்சனையினால் எவ்வளவு கல்யாணங்கள் முறிஞ்சு போகுது, எவ்வளவு பேர் தன்னுடைய அம்மா அப்பாவை வெறுத்து வெளியே வர்றாங்க, எத்தனை பேருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, எத்தனை பேர் பேங்க்ரப்டசி ஆகுறாங்க, இப்படின்னு வல்லாவாரியாக அவ்வளோத்தையும் இந்த கேம்பிளிங்னால் நடக்குது. ஆனால் இந்த மாண்டி கார்லோவில் இருக்கக்கூடிய கேசினோஸ் நடத்துகிறவன் மட்டும் கொழுத்த பணக்காரனாக போய்கிட்டே இருக்கான். இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்ற மாதிரி ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. அதுக்கு தலைப்பும் இப்படி கொடுத்துருக்கான், இது 11வது தற்கொலை அப்படின்ட்டு. இந்த உட்காந்துருக்கான் பாரு, இவன் என்ன பண்ண காத்திருக்கானோ தெரியல. ஆல்ரெடி நம்ம ஓனர் கிளாட் ரிச்சர்ட் கூப்பிட்டு என்கிட்ட ஏற்கனவே வார்ன் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி யாராவது விளையாண்டு தோத்துக்கிட்டே இருந்தால் நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி கார்டு, நம்ம பண்ணுறதுக்கான வேலைகள் இருக்குது. முதல்ல அந்த டேபிள் சுற்றுறவனை கூப்பிட்டு மாற்றணும். அவன் எந்த நம்பரில் பணம் கட்டுறானோ அந்த நம்பரில் அட்லீஸ்ட் ஒரு தரமாவது பால் விழுகிற மாதிரி பண்ணணும். அது எப்படி நம்மளால் இருக்குது, அதுக்கெல்லாம் சூட்சமாக இருக்குது. அதுக்கும் நம்ம ஆட்களை பழக்கி வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி இவன் யார், எங்கேருந்து வந்திருக்கான், எப்பேற்பட்டவன், இவன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல ஃபிலிப் தூவலை கூப்பிடு அப்படிங்கிறான். உடனே இவன் செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணுறான், இன்டர்காம் மூலமாக ஃபிலிப் தூவலை கூப்பிடுறான். இந்த ஃபிலிப் தூவல் யாருன்னா, ஆனால் பார்க்குறதுக்கு அவனை பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜர் மாதிரியோ இல்லை ஒரு அட்வொகேட் மாதிரியோ ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரியோ இருக்கக்கூடிய தோற்றம் கொண்ட ஆள்.
அவர் வந்து எப்போவுமே யூனிஃபார்ம் போட்டிருக்க மாட்டார். இந்த கேசினோவில் ஒர்க் பண்ணுறவங்க மாதிரி அவர் எப்போவும் மஃப்டியில் தான் இருப்பார். அவர் எதுக்காக இவங்க வச்சுருக்காங்கன்னா, அவருக்கு எல்லா ஸ்கில்லையும் மிக சிறந்த ஒரு ஸ்கில் இருக்குது. அது என்னென்னா, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் யாராவது பேசுனா அந்த லிப் மூமெண்ட்டை வச்சு அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை இவர் துல்லியமாக கண்டுபிடிச்சிடுவார். இவருக்கு எக்கச்சக்கமான லாங்குவேஜ் தெரியுன்றதுனால எந்த இடத்துல எந்த மாதிரி லாங்குவேஜில் பேசினாலும் இவரால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக இவரை இந்த கேசினோவில் வேலைக்கு வச்சுருக்காங்க. இவருடைய முக்கியமான வேலையே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, அடுத்து அவங்க எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க, 2 பேரும் பேசிக்கிட்டு அவங்க மேற்கொண்டு விளையாட வைக்கலாமா இல்லை குவிட் பண்ண வச்சுருவோமா, இது எல்லாமே இவர் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருப்பார். அதுக்காக தான் இவர் வேலைக்கு வச்சுருக்காங்க. இன்டர்காமில் ஃபிலிப் தூவல்கிட்ட கூப்பிட்ட உடனே அவர் தன்னுடைய சகாக்கள் சகிதமாக உள்ளே வர்றாரு. ரூம்குள்ளார வந்து என்ன அப்படின்னு கேட்கும்போது, மானிட்டரை கொஞ்சம் நேரம் பாருங்கள் அப்படின்னோடனே ரொம்ப குனிஞ்சு அந்த மானிட்டரை ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ரொம்ப கவனமாக பார்க்குறாரு. பார்த்துட்டு இவர் நிமித்தம் சொல்கிறாரு, அவன் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்தவன், ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்தவனாக கூட இருந்தால் கூட அவன் வந்து பேர்ஷியாவிலேருந்து வந்திருக்கான். அவனை பார்த்தா அப்படி தான் தெரியுது. அவனோட பேர், அவன் ஒய்ஃபு பேர் மேக்ஸின். இவன் அவளை கூப்பிடுறான் மேக்ஸின்னு. மேக்ஸின் வந்து இவனை ஜாக்யூஸ்ன்னு கூப்பிடுறா. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவள் சொல்கிறா, இதோட ஆட்டத்தை நிப்பாட்டிக்க, போதும், நம்ம நிறைய இழந்தாச்சு, இதுக்கு மேலே நீ விளையாண்டின்னா நமக்கு ஹோட்டலுக்கு பணம் கட்டுறது கூட பணம் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு இவன் சொல்கிறான், நீ ஹோட்டல் பணத்தை மட்டும்தான் நினைக்கிற, நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நம்ம போய் பாரிஸில் ஏர்போர்ட்டில் இறங்குறோம்ல, இறங்கினோடனே நமக்காக காத்துக்கிட்டு இருக்க லோன் ஷார்க்ஸு, நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி கந்து வட்டிக்காரங்க, அவங்க எத்தனை பேர் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கையில் மட்டும் நான் அகப்பட்டேன்னா என்னோடய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீ அதை கொஞ்சம் கூட நினைக்கல இல்லையா மேக்ஸின் அப்படிங்கிறான். எனக்கு தெரியாது, இதுக்கு மேலே ஒன்றும் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அடுத்ததாக இவன் கையில் இருந்த இன்னொரு 1000 ஃப்ராங்க் எடுத்து மறுபடியும் அந்த 13ஆம் நம்பர்லேயே வைக்கிறான். இங்கே மேனேஜர் இடியட் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ இந்த டேபிளை சுற்றுறான் இல்லையா, அவனுக்கு பேர் கிராப்பியர்னு பேர், டோனி வந்திருக்கானா இன்னைக்கு, டோனி ஒர்க்கில் இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் சொல்கிறாரு, ஆமாம், அவன் வந்து இன்னொரு ஃப்ளோரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், உடனே அவனை கூப்பிட்டு இந்த கிராப்பியரை மாற்ற சொல்லு அப்படிங்கும்போது அவன் சொல்லி முடித்த 10வது நிமிஷம் டோனி வந்துடுறான். இங்கே வந்துட்டு இந்த கிராப்பியர் இன்னொரு ரவுலட் டேபிளுக்கு போகிறான். இவங்க அந்த கிராப்பியர்ஸ் எல்லாருமே ஏர் பிளக் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதான ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே மேலிடத்துலேருந்து அவங்களுக்கு உத்தரவு வந்துடும், நீ இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை சுற்றணும், அதை வந்து பண்ணணும்னு சொல்கிற ஒரு உத்தரவு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையான நேரத்தில் இந்த கிராப்பியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேபிளை சுற்றும் போது அந்த பால் சுற்றி வருது இல்லையா, அந்த லீவரை லேசாக பிடிச்சி இது பண்ணாங்கன்னா அவங்க எந்த நம்பரில் விழணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நம்பரில் போய் அந்த பால் விழுந்துடும். இது ஒரு சின்ன ட்ரிக்கு. அவங்க அந்த டேபிளுக்கு அடியில் இருக்க லீவரை லேசாக ஆட்டும் போது யாருக்குமே தெரியாது. இது வந்து ஏதாவது பிரச்சனை வரும்போது மட்டும்தான் பண்ணுவாங்க, பொதுவாக எல்லா நேரமும் பண்ணிட மாட்டாங்க. அதுக்காக தான் தேர்ந்தெடுத்த சில கிராப்பியர்ஸ்க்கு மட்டும் இந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்து கேசினோவில் வச்சுருப்பாங்க. அதில் ஒருத்தன் தான் டோனி. அதோடையும் இல்லாமல் இந்த கேம்பிளிங் விளையாடுறதுக்கு சில விதிமுறைகளும் இருக்குது. ஒரு ஆள் வந்து இத்தனை முறை தான் பணம் கட்டலாம், இத்தனை முறை தான் அந்த அதே நம்பரில் பணம் கட்டலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம். இவனுக்கு இப்போ இருக்கக்கூடிய சான்ஸ் வந்து இன்னும் 3 சான்ஸ் தான் அந்த 13 கட்டுறதுக்கு. அப்போ இவன் சொல்கிறான், இவன் எப்படி வின் பண்ண போகிறான், இன்னும் 3 சான்ஸ் தான் இருக்குது அப்படிங்கும்போது, இல்லை டோனி பார்த்துக்கிட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவன் தன்னோட ஒய்ஃபான மேக்ஸின்கிட்ட திரும்பி, உங்ககிட்ட பணம் இருந்தால் ஏதாவது கூட அப்படின்னு கேட்குறான். அவள் சொல்கிறான், என்கிட்ட பணம் கிடையாது, அதனால் நீ இதோட ஆட்டத்தை முடிச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான், தன்னோட ஹேண்ட்பேக்கை திறந்து அப்படியே நம்ம கையில் கொண்டு வந்து வேலெட்டை திறந்து அப்படியே கமுக்குன்னு கமுக்குறான் அந்த டேபிளில். அதில் வந்து சில்லறையும் காசும் பணமுமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுது. அதாவது இவங்கிட்ட இருந்த கடைசி சொட்டு பணம் பூராத்தையும் அதில் போட்டுட்டான். அந்த டோனி என்ன பண்ணுறான், அந்த பணத்தை எடுத்து எண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவனுக்கு வந்து மெசேஜ் வருது, இவன் வந்து இந்த 13ஆம் நம்பரில் தான் பணம் கட்ட போகிறான். மறுபடியும் அவன் கட்டுற பணத்தை வச்சுக்கிட்டு பாலை எப்படியாவது அந்த 13ஆம் நம்பருக்கு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் இதை சுற்ற ஆரம்பிக்கும்போது அந்த பால் வந்து சரியாக 13 நிற்க வருது.
அடுத்த செகண்டு அப்படியே நழுவி போய் 26ல் விழுந்துருது. அப்படியே இங்கே இருக்க மேனேஜருக்கு, செக்யூரிட்டி ஆளுக்கு, அவ்வளோ பேருக்கும் அப்படியே ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய அளவுக்கு படபடப்பாக இருக்குது. என்ன நடக்க போதோ அடுத்துன்னு. இவன் உடனே கத்துறான், ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவட்ட திரும்பி, நீ உங்கள்கிட்ட இருக்க பணத்தை கொடுத்து இன்னும் ஒரு தடவை நான் வச்சேன்னா நான் கண்டிப்பாக வின் பண்ணிடுவேன், நீ எனக்கு கண்டிப்பாக எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கோவமாக பேசுகிறான். அவள் சொல்கிறா, நான் இருக்கிற பணத்தை கொடுத்துட்டேன், நான் ஊருக்கு போக முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறான். முடியவே முடியாது கொடுன்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையிலே அவன் இவங்க சண்டைக்காகவெல்லாம் அவன் நிப்பாட்ட முடியாது. அவன் அடுத்த ரவுண்டுக்கு அந்த பாலை சுற்ற ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய இன்டென்ஷன் படி இந்த 13ல் இந்த பால் விழணும். அதுதான் கிராப்பியரான டோனிக்கு சொல்லப்பட்ட விதி. இவன் பணம் வைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் என்ன பண்ணுறான், ரவுலட் டேபிளை சுற்ற ஆரம்பிச்சிட்றான். பணத்தை எடுத்து வேறு வழி இல்லாமல் இந்த வேக்சின் ஹேண்ட்பேக்லேருந்து பணத்தை எடுத்து இவன்கிட்ட கொடுக்குறா. அவன் அந்த டேபிளில் வைக்கிறதுக்கு முன்னாடியே டேபிள் சுற்ற ஆரம்பிச்சிருது. ஆனால் இவன் பணம் வைக்கல. ஆனால் கரெக்டாக அந்த பால் இவனுடைய 13ஆம் நம்பரில் விழுந்துருது. அப்போ இவன் கோவமாக சொல்கிறான் மேக்ஸின்கிட்ட திரும்பி, நீ என்னை கவுத்துட்ட, நீ மட்டும் கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த பணத்தை கொடுத்துருந்தீன்னா நான் இன்னைக்கு 300,000 வின் பண்ணியிருப்பேன். 300,000 மட்டும் நான் வின் பண்ணியிருந்தேன்னா எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டாம், அவ்வளோ பேருக்கும் அவங்க மூஞ்சியில் பணத்தை விட்டு எறிஞ்சிருப்பேன், எல்லாம் ஒன்னால தான், போச்சு போச்சு போச்சுன்னு கத்துறான். அப்போ இவ சொல்கிறா, இல்லை இன்னும் ஒரு தரம் விளையாடு, நீ அதான் அப்போ தான் பணம் வச்சுருக்கில்ல, 13ல் விழுந்தா கூட பரவாயில்ல, இன்னொன்று அதே 13லே நீ கட்டி விளையாடு அப்படிங்கிறா. சரின்னு இவ கொடுத்த கடைசி பணம் அத்தனையையும் 13ல் வைக்கிறான். மறுபடியும் வச்சு அந்த டைஸ் எல்லாம் வாங்கி மறுபடியும் அடுத்த ரவுண்டு சுற்றுது. கண்டிப்பாக இந்த தரம் 13ல் தான் விழுக போகுதுன்னு எல்லாரும் ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த டேபிள் அவன் லீவரை பிடிச்சி இழுத்தா கூட அது ஒரு சைடு இந்த பக்கம் திரும்பி 32ல் இடது பக்கம் விழுந்துடுது. ஐயோ, இவனுக்கு ஒன்றுமே புரியலை. எந்திரிச்சு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறான் ஃபிலிப்ஸு. கத்திட்டு, ஐயோ எனக்கு வாழ்க்கையே போச்சு, என்னால் நீ ஒன்றும் பண்ணவே முடியாது அப்படின்னு அந்த டேபிளில் அப்படி தலையை குமிற நேரத்தில் கிளிக்குன்னு சத்தம் கேட்குது. அந்த பக்கம் அந்த கார்னரில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இவனை ஃபோட்டோ எடுக்கிறான். பக்கத்தில் ஒரு ஃப்ரீலான்ஸு பத்திரிக்கைக்காரன் நிற்கிறான். அப்போ இவன் அவனை ஜூம் பண்ணு அப்படிங்கிறான் அந்த மானிட்டரை பார்த்துக்கிட்டேவும். மேனேஜர், அந்த ஆள் யாருன்னா லீ ஃபிகரோ பத்திரிகையினுடைய ஜேர்னலிஸ்ட்டு. கடவுளே, இவன் இங்கே வந்தான், இவ்வளோ நேரமும் நடந்ததை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கானே, எல்லாத்தையும் எழுதியிருப்பானே, இவன் ஃபோட்டோ வேற பிடிச்சிட்டானே, நம்மளுடைய கேசினோவுடைய நிலைமை என்ன ஆக போகுது, இது நாளைக்கு பெரிய விஷயமா வெடிச்சிருமே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இவங்க இப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இந்த ஜாக் என்ன பண்ணால், கோவமாக எந்திரிச்சு, நான் போகிறேன், என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்க போகிறேன், இனிமேல் நான் இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது அப்படின்ட்டு வேகமாக கேசினோடைய பின்பக்க கதவை திறந்துக்கிட்டு பீச்சை நோக்கி போயிட்டுருக்கான். அப்போ அந்த பின்னாடி இருக்கக்கூடிய கேமராவில் இவங்களுக்கு தெரியுது, அவன் கையில் கன்று வேற வச்சுக்கிட்டு போயிட்டுருக்கான். ஐயோ, இவன் என்னமோ பண்ணிக்க போகிறானே, உடனே கூப்பிடு, செக்யூரிட்டி ஆள் வெளியே இருக்க செக்யூரிட்டிக்காரனை உடனே கூப்பிடு அப்படின்னோடனே அவன் ஓடி மேலே வர்றான். அவன் வேலை வரும்போதே இவன் என்ன பண்ணிட்டா, எங்கள் ஜாக்கு எந்திரிச்சதுமே இவளுக்கு கிருகிருன்னு சுற்றி அந்த டேபிள்லேயே மயக்கமாகி விழுந்துட்டான். இது எல்லாத்தையும் அவன் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டான் அந்த பத்திரிக்கைக்காரன். இதுக்கிடையில் இந்த செக்யூரிட்டி கால் வந்தானே மேலே, வந்தவங்கிட்ட இந்த மேனேஜர் என்ன பண்ணான், இதுதான் நம்ம ஓனர் செய்ய சொன்னதுன்னு சொல்லிட்டு கடன்னு போய் ஒரு சேஃபை நம்பரை போட்டு திறந்து துவால்கிட்ட கேட்குறான். அவன் எவ்வளவு பணம் சொன்னான் அவன் வேணும்னு அப்படின்னு மறுபடியும் கேட்டோடனே 300,000 ஒரு வார்த்தை பேசாமல் பணம் கட்டாக 300,000 எடுத்து அந்த செக்யூரிட்டிகிட்ட ஒரு பேக்கில் கொடுத்து, நீ பேசாமல் முதல்ல போய் அவனை பார்த்து அங்கே நிப்பாட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கன்ஷாட் சத்தம் கேட்டுறது. இருந்தாலும் நீ இதுதான் நமக்கு மேனேஜர் சொன்னது, இதுதான் நமக்கு இந்த கசினோட ஓனர் சொன்னது. அவன் செத்து போனான்னா கூட நாளைக்கு இந்த பத்திரிக்கை அவன்கிட்ட பணம் இருக்கிறத பார்த்துட்டு அவன் கேசினோவில் விளையாண்டு தோற்று போனதுனால அவன் சாகலை, ஏன்னா அவன் கை நிறைய பணத்தோடு தான் செத்து போயிருக்கான் அப்படின்னு இதை நம்ம கதையை அப்படியே மாற்றிடுவோம். இந்த பணத்தை கொண்டுட்டு போய் அவன் பாடி கிட்ட பக்கத்தில் வச்சுட்டு வந்துரு, அவன் ட்ரெஸ்ஸில் வச்சு பக்கத்தில் வச்சுட்டு வந்துருன்னு இந்த செக்யூரிட்டி கார்டை அனுப்புகிறான். இந்த செக்யூரிட்டி கார்டும் யாரும் நம்மளை பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். போய் பார்க்கும்போது பீச் பக்கத்தில் வாயில் ரத்தம் அப்படியே மல்லாந்து கிடக்குறான். இவன் அவனை பார்த்துட்டு அவனுடைய கோட் பாக்கெட்டு பேண்ட் பாக்கெட்டு எல்லாத்துலேயும் பணக்கட்டுகளை வைக்கிறான்.
வச்சுட்டு அவன் பக்கத்துலேயும் கொஞ்சம் பணம் கட்ட அப்படி அப்படியே சதறி விட்டுட்டு யாரும் நம்மளை பார்க்கலன்ற உறுதியோடு திரும்பி மறுபடியும் உள்ள கேசினோக்குள்ளே வர்றான். இவன் மயக்கமாக இருந்தவ எந்திரிச்சவ இந்த செக்யூரிட்டி கார்டு கேசினோக்குள்ளே வர்றதை பார்த்த ஒரு பாடு இவன் எந்திரிச்சு கண்ணை தொடச்சிக்கிட்டே அப்படியே மெதுவாக நழுவுறான். நழுவி போய் நேராக பீச் பக்கமாக போகிறான். போய் அங்கே தன்னுடைய கணவன் சுடப்பட்டு கிடக்கிறத பார்த்துட்டு வேகம் வேகமாக கொண்டு வந்த பேக்கில் பணத்தை பூரா அவன் பேக்கெட்டில் இருக்க பணம் பூரா எடுத்து அவன் பக்கத்தில் இருக்க பணம் பூராத்தையும் எடுத்துட்டு மெதுவாக அவன் நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணிட்டு, நம்ம ஜெயிச்சிட்டோம், நமக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சு, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போய்கிட்டே இருக்கா. அவள் போன பிற்பாடு இவன் மெதுவாக கண்ணை திறந்து பார்த்து, உன்னைய நான் பாரிஸ் ஏர்போர்ட்டில் சந்திக்கிறேன், பார்ப்போம் அப்படிங்கிறதோட இந்த கதையை ஜெஃப்ரி ஆர்ச்சர் முடிக்கிறாரு. இது ஆரம்பத்தில் ஒரு கேசினோவில் நடக்கக்கூடியது, ஒரு தற்கொலை சம்மந்தப்பட்டது அப்படி கொண்டு வந்தால் கூட கதையின் முடிவில் பயங்கர ட்விஸ்டோட இந்த இது எல்லாமே ஒரு செட்டப்பு. இந்த பணத்தை இவங்கள்ட்ட எப்படி வாங்குறதுன்றதுக்காக ஒரு செட்டப்புன்ற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாரு. மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.